வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துருக்க சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள், டெய்லி வியர் சம்மர் கலெக்ஷன்ஸ். ஆஃபீஸ்க்கும் சூப்பராக இருக்கும், வீட்லேயும் டெய்லி இப்போ சம்மர் வரப்போகுது, டெய்லி அதை கட்டிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டி பிடிக்காதவங்க வெறும் சேலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாஷ், மெயின்டெனன்ஸ் கம்மி. சேலைகள் 100% பியூர் காட்டன். தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டி சுப்புலாபுரம்ன்ற ஊர்லேருந்து தறியில் நெய்யப்பட்டு நாங்கள் வந்துட்டுருக்கு. 5.5 மீட்டர்ஸ். தனியாக அந்த ப்ளவுஸ் நீங்கள் வாங்கணுன்னா 90 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஜாக்வார்ட் ப்ளவுஸ், கலம்காரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சேலைகளில் ஜாக்வார்டும் கலம்காரி மாதிரி, ஜாக்வார்ட்லேயே ஒரு கலம்காரி டிசைன். கலம்காரி ஒரிஜினல் கலம்காரி கிடையாது, காட்டன் கிடையாது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. முந்தானை, முந்தி, பல்லு, தலைப்பு எல்லாமே சீர் பல்லு, லயன் தான் வரும். இந்த ஃபுல் பார்டர் சாரீ ஃபுல்லாகவே வந்துடும். சாரீ வந்து 80s கவுண்ட்ஸ். சில சேலைகளில் ஃபுல்லாகவே த்ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே கரையில். சில சேலைகளில் மட்டும் த்ரெட் பார்டர் சரி பார்டர் சேர்த்தே வந்திருக்கு பாருங்கள். அந்த கீழே இருக்கிறது த்ரெட் பார்டர், மேலே இருக்கிறது சரி பார்டர். ஒரு சில சேலைகளில் ஃபுல்லாக நடுவில் லைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. இது முக்கியமான வீடியோ, கண்டிப்பாக கவனமாக கேளுங்க, பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஒன்றா சேர்த்து சொல்லிடலாம் ஒரே வீடியோவில் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை கொடுக்குறோம். ஆனால் கவனமாக பாருங்கள். நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, பெர்சனலைஸில் போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 900 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி ஒதுக்கி எங்களுக்காக ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், யூடியூப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப் லிங்க்லேயே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரீசெலர்ஸ் கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு தேவையான உதவியை நாங்கள் செய்வோம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு 4 ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு அதுதான். அதை தான் நான் இன்றைக்கி ஒரே வீடியோவில் சொல்லி எல்லாேருக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காக தான் ஒரே வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சாட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் மெசேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து சேலையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3 உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இல்லை நம்பிக்கையானவங்க, உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்தது ஜிபே பண்ண தெரியணும். ஜிபே யார் அக்கௌண்ட்டில் இருக்கோ அவங்களும் உங்கள் நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். இந்த நீங்கள் இப்போ தான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். அதில் பேசலாம், சாட் பண்ணலாம். அது மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். நம்ம இந்த சேலைகளை கொடுக்குறதுக்குனே ஜிபே நம்பர் தனியாக வச்சுருக்கோம். அப்போது அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் எனக்கு மணி சென்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கரெக்டாக வரும். அதுலேயும் நிறையா உங்களுக்கு சப்போஸ் சர்வீஸ் எரராக வரலாம், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. அப்போது அதுக்காக தான் சொல்கிறோம், நம்பிக்கையானவங்க, ஜிபே பண்ண தெரிஞ்சவங்க. நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி ரொம்ப அதிகமான அமௌண்ட் வரனால தான் நம்ம குறைந்த விலையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தயாரிப்பாளர்களும் ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், ஜிபே பண்ண தெரிஞ்சவங்கள மட்டும் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இது 2வது ஸ்டெப்பு. என்கிட்ட நீங்கள் அவைலபிள் செக் பண்ணுறப்போ உங்கள் கூட அந்த ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கிட்டு அவைலபிள் கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே அதை கேட்டு நாங்கள் சொல்லிடுவோம். இப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு ஒரு 1/2 ஹவரில் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், தேவைப்படுறவங்க. இது அதுக்கடுத்து 3வது ஸ்டெப்பு. இப்போது இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த சேலை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதில் என்ன ப்ரொசீஜர், எங்கேருந்து வருது, என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக. இதுதான் இப்போ இது ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டெப்பு தான் மெயினான ஸ்டெப்பு. இந்த 4வது ஸ்டெப்பை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் இந்த நீங்கள் 3 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணணும்.
என்ன பண்ணணும் தெரியுமா? தேனியிலேருந்து இந்த நமக்கு சேலைகள் வந்துட்டுருக்கு. தேனி, ஆண்டிப்பட்டி தாலுகா, ஜக்கம்பட்டின்ற ஊரில், அதுக்கு உள்ள ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கிராமம் சுப்புலாபுரம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து தான் சேலைகள் நமக்கு தறியில் நெய் உற்பத்தி செய்யப்பட்டு நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நான் இதில் எந்த தலையீடும் கிடையாது. பார்சல் பேக்கிங் நான் பண்ண மாட்டேன். இதில் வந்துட்டு உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கான ஒரு தொடர்பு மட்டும்தான் நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். இப்போது தயாரிப்பாளருக்கு டைம்லாம் கிடையாது. அவங்க சேலையை மட்டும் உருவாக்குறாங்க. வேறு எந்த டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு டைம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ட்ராக் ஐடி முதற்கொண்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சா, நீங்கள் அனுப்புகிறதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, நீங்கள் அனுப்புகிற அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் செக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவங்க திருப்பி அந்த பார்சல் ஃபோட்டோ ட்ராக் ஐடியில் நமக்கு அனுப்புகிறாங்க. அதை அனுப்பலைன்னா நான் கேட்டு உங்களுக்கு வாங்கி தருவேன். நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவை கரெக்டாக செக் பண்ணி வைக்க சொல்லுவோம். இந்த வேலை தான் நான் பார்க்குறேன். நான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்கக்கிட்ட கரெக்டாக அவங்க ட்ராக் ஐடி செக் பண்ணாங்கன்னா, அந்த ட்ராக் ஐடியை வச்சு நானே உங்களுக்கு க்ரோமில் போயிட்டு செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது எப்போ வரும், என்ன வரும். சில பேர், நிறைய பேருக்கு 2 நாள் 3 நாள் ஆயிடுது. அப்போது கேட்குறீங்க, பார்க்க தெரியல நிறைய பேருக்கு. அதையும் சேர்த்தே நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு சேலையை பற்றி டவுட்ஸு, சேலையை எப்படி வாஷ் பண்ணணும், இது மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அந்த டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு டைம் இல்லை. ஆன்லைனில் பற்றி சொல்கிறதுக்கோ, எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா அவைலபிள் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு 2-3 டவுட்டு கேட்டோம்னா சொல்லுவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைமும் கிடையாது. ஏன்னா அது கடை, அங்கே நிறைய பேர் வருவாங்க, வாங்குவாங்க. உங்களை மாதிரி அங்கே நிறைய பேர் ஆன்லைன்லேயும் வாங்குவாங்க, நேர்லேயும் வருவாங்க. சீசன் டைமில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம விளக்கமாக சொல்லி ஆன்லைன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஏமே. உங்களுக்கு அது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், இதை கரெக்டாக சொல்லி பண்ணணும். நிறைய பேருக்கு ஆன்லைன்லாம் தெரியல, ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க, ஏமாந்துடுறாங்க. அப்போது இதை நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி தான் இதை நான் கையில் எடுத்தேன். இப்போது இந்த ப்ரொசீஜர்லாம் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அடுத்து என்னென்னா, பார்சல் கைக்கு வந்தவுடனே நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இப்போயும் நான் சொல்லிடுறேன், இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு. பார்சலை உங்கள் கைக்கு வந்துடுது, கொரியர்கார் கொடுத்துட்றாங்க. அப்போது உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்சலை ஓப்பன் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் எப்போது வேலையெல்லாம் ஒர்க் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கு வருவாங்கள்ல, உங்கள் பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி, அப்படி வரப்போ அவங்கள ஃபோனில் கேமரா இருக்குது, அந்த ஃபோனை ஆன் பண்ணி கேமரா ஷூட் பண்ணி சிசரை வச்சு மேலாப்பில் கட் பண்ணணும். ஒரு சிலர் கவர் வைக்கிறாங்க, ஒரு தயாரிப்பில் கவர் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். அப்போது மேலாப்பில் ஓப்பன் பண்ணி நல்லா அப்படி பிடிச்சி குலுக்கிட்டு, நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் சிசரை வச்சு மேலே ஒரு கிராஸ் போட்டு சேலையை வெளியில் எடுத்துருங்க. அது எல்லாமே நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணணும். எடுத்து அப்போவே ஃபுல் வியூ செக் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அதில் இது என்ன இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போது செக் பண்ணியாச்சு. சப்போஸ் அதில் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் கண்டிப்பாக மிஸ்டேக்கே வராது, டேமேஜுங்கிற பேச்சுக்கே கிடையாது. ஒரு வேளை வந்துடுது, நூல் பிரிஞ்சிருக்கு, இல்லை கலரை மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி தயாரிப்பாளருக்கே அனுப்பணும். அவங்க அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் எந்த கொரியரில் தெரியுமா அனுப்பணும், இந்தியா போஸ்ட்டு. கண்டிப்பாக இந்தியா போஸ்ட் மட்டும்தான் அவைலபிள். ஏங்கிறதையும் தயாரிப்பாளர் நீங்கள் சொல்லிட்டாங்க. அவங்க ஊருக்கு வெளியிலேருந்து தான், அந்த 30 கிலோமீட்டரில் தான் அந்த அவங்க கொரியர் பண்ணுற இடம் இருக்கான். ஸோ இவங்க தயாரிப்பாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்புலாபுரத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி வச்சு மொத்தமாக அந்த 30 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் தான் கொரியரை அவங்க டிஸ்பேச் பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, நமக்கு சீக்கிரம் வரும். எஸ்டி கொரியர், ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸில் போட்டால் தான் நமக்கு சீக்கிரம் வரும். இந்தியா போஸ்ட்டில் போட்டால் 1 வாரம் ஆயிருமா, 4-5 நாள் ஆயிருமா. அதனால தான் அதில் பண்ணுறாங்க. அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் தான் அவங்க வாங்குகிறாங்க. இதே நம்ம திருப்பி அதை பார்சல் போட்டோன்னா, இந்தியா போஸ்ட்டில் மட்டும்தான் அவைலபிள். அந்த ஊருக்கே அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். அந்த 30 கிலோமீட்டர் தாண்டி போய் தான், 20 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் இவங்க வாங்கணுமா. அதனால தான் இந்தியா போஸ்ட் அவைலபிள் சொல்கிறாங்க. எங்கே இருந்து போட்டாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, இந்தியா போஸ்ட் மட்டும்தான் அவைலபிள். ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி அனுப்புறதுக்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மற்ற கொரியரில் திருப்பி அனுப்பவே முடியாது. வரது வேணால் இந்த கொரியரில் வந்துடும், நம்ம சீக்கிரம் வர்றதுக்காக. திருப்பி அனுப்புறதுக்கு இந்தியா போஸ்ட் மட்டும்தான் அவைலபிள். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தான் இப்போ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளம் வராது, கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. தவறுகள் எல்லாருக்குமே நடக்கும். அவங்க தெரியாமல் சப்போஸ் ஏதோ மாற்றி வச்சுட்டாங்க பேசிக்கிட்டே, சீசன் டயத்துலலாம் கண்டிப்பாக சான்ஸ் எதுவுமே நம்ம அப்படியே கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடந்தால் நம்ம இந்த ஸ்டெப்பு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் திருப்பி நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு இந்தியா போஸ்ட்டில் பார்சலை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சி விடணும். அந்த திருப்பி அனுப்புறதுக்கான கொரியர் சார்ஜை நான் கொடுத்துருவேன், தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திருப்பி வேறு அனுப்பணும்ல. அதே மாதிரி உங்களுக்கு மணி ரிட்டனோ இல்லை வேறு சேலை, அந்த வேறு சேலையை மட்டும் எக்ஸ்சேஞ்சனா பண்ணி தருவாங்க. நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கொரியர் சார்ஜை நான் கொடுத்துருவேன். அப்போ அவங்கக்கிட்ட என்ன அந்த எந்த தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் வாங்குனீங்களோ அந்த தயாரிப்பாளர்கிட்ட இருக்கிற கலெக்ஷனை நமக்கு அனுப்புவாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு சேலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். மணி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்மக்கிட்ட வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒன்று முடிஞ்சிச்சா? உங்கள் வீட்டில் யாரும் இல்லாதப்போ தயவு செஞ்சு தனியாக ட்ரை பண்ணுறோன்னு பண்ணாதீங்க, ப்ளீஸ் கேட்டுக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணி கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் யாரும் இல்லாத டயத்தில் பண்ணி கேட்குறீங்க. இது ஆன்லைன், நேரில் வாங்குற மாதிரி கிடையாது. அதுக்கு தான் தனியாக ஃபோன் பண்ணி கேட்காதீங்கன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாச்சுன்னா கூட அது வேறு யாருக்காவது போயிடும். உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நம்ம மொத்தம் 6 தயாரிப்பாளர்கிட்டேருந்து சேலைகள் வாங்குகிறோம். நீங்கள் எந்த தயாரிப்பாளர்கிட்ட சேலை வாங்கியிருக்கீங்களோ அந்த சேலையை தான் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சு அவங்க கைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸை உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து நீங்கள் என்ன வேணாலும் எந்த சேலைனாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது தாங்க ப்ரொசீஜர். இது ஃபுல் டீட்டெயில்ஸ். இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆன்லைனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட்ஸ்அப் பேச, வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப, ஜிபே பண்ணதுக்கெலாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா உங்கள் கூட ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் கூட ஹெல்ப்புக்கு இருக்கிறப்ப தான் நீங்கள் எங்ககிட்ட அவைலபிள் செக் பண்ணுங்கள், ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு ட்ராக் ஐடி, ஃபோட்டோ, பார்சல் ஃபோட்டோ எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா கொரியர் உங்கள் வீட்டுக்கு வரும். கொரியர் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். அதை எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ஓப்பன் வீடியோ காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன நாங்கள் பண்ணித்தரணுமோ பண்ணி கொடுத்துருவோம். அப்படி அந்த ஒரு வேளை ப்ராப்ளம் வந்தது, ஏதோ மாதிரி வந்திருக்கு, மிஸ்டேக் நடந்திருக்குன்னா திருப்பி அதை நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் போடணும். இந்தியா போஸ்ட்டில் போட்டதுக்கப்புறமா தயாரிப்பாளர் கையில் போனதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷனை உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் அதிலேருந்து செலக்ட் பண்ணி ஒரு சேலையை செலக்ட் பண்ணிங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கான கொரியர் செலவை நான் ஏற்றுப்பேன். தயாரிப்பாளர் தர மாட்டாங்க, நான் ஏற்றுப்பேன். இதுதான் மொத்தமாக டீட்டெயில். இவ்வளோ தான். கொரியர் எப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்னா அவங்க எப்போ டிஸ்பேச் பண்ணுறாங்களோ அது மறுநாள் 2 days கண்டிப்பாக ஆயிரும். கொரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் நியர்பை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் போயிடுது. கொரியர் ஆஃபீஸ் லேட்டாக கொஞ்சம் தூரமாக ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் லேட் பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு ட்ராக் ஐடி இருக்குது, நாங்களே செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தான். இந்தியா போஸ்ட்டில் திருப்பி அனுப்புகிற அது யாராக இருந்தாலும் சரி, மிஸ்டேக் வந்தாலும் வரலைனாலும் இந்தியா போஸ்ட்டில் திருப்பி அனுப்புகிற ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. தவறுகள் எல்லாருக்குமே நடக்கும், அதை நம்ம நடக்காதுன்னு சொல்ல முடியாது. 100 சேலை வாங்கி கொடுத்தா அதில் ஒரு சேலை கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகும், ஆகாதுன்னு நான் எந்த உத்தரவும் என்னால் தர முடியாது. அதனால் மற்ற இ-காமர்ஸ் தளங்கள் மாதிரி இது கிடையாது. நீங்கள் ஆன்லைன் பண்ணுவீங்க, வந்து உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க, அதை வந்து செக் பண்ணுவாங்க, திருப்பி வேறு கொண்டாந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. அந்த இ-காமர்ஸ் தளம் இது கிடையாது. இது நமக்கு தேனியிலேருந்து தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு சேலை. அப்போது நம்ம அதை திருப்பி அனுப்பணும். சப்போஸ் ப்ராப்ளம் வந்தால் நாங்கள் மாற்றி தருவோன்னு தான் சொல்கிறோம், மாற்றி தரமாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. மாற்றி கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். அதை நீங்கள் திருப்பி அனுப்புறதுக்கான என்ன கொரியர் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் மட்டும்தான். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க ஊரில் அந்த ஊருக்கு வந்துட்டு ரொம்ப கிராமம்,
அவங்க மெயின் ஆஃபீஸ்லேருந்து 30 கிலோமீட்டர் உள்ளே போய் அந்த எஸ்டி கொரியரில் தரமாட்டாங்க. அவங்க 30 கிலோ தாண்டி வந்து தான் நமக்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணி செலவு பண்ணி நமக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறாங்க எல்லா கொரியரையுமே. அதனால் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கவனமாக எனக்கு மெயின் இது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பண்ண தெரியாதவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சுட்டு பண்ணணும். திருப்பி அனுப்புறதுக்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்சல் ஓப்பன் வீடியோ அதை விட முக்கியம். பார்சல் கைக்கு வந்த உடனே பார்சல் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் எடுக்கணும். கரெக்டாக ஃபுல் சாரி அப்போவே செக் பண்ணிடணும். இதுதான் மெயினான ப்ரொசீஜர். திருப்பி அனுப்புகிற அந்த கொரியர் செலவுக்கு நீங்கள் அந்த பார்சல் திருப்பி அனுப்புகிறீங்கல்ல, அந்த பில்லு ட்ராக் ஐடியில் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிடணும். அந்த பில் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துருவேன். கண்டிப்பாக இந்தியா போஸ்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த ஊருக்கு இது மட்டும்தான் அவைலபிள். அதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். கவனமாக கேட்டுக்கோங்க. சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கோம் தனித்தனியாக. அதெல்லாம் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவைலபிள் இருந்ததுன்னா எந்த ஊர் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணி கொடுப்போம். முழுக்க முழுக்க கொரியர் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அதுக்கு நான் பொறுப்பு. உங்கள் பணத்துக்கு எந்த இழப்பும் வராது, உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.